ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குரூப் 1 2025 நடந்த கொஷின் ஒரு ஜிகே கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்ட், அதாவது பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர்ஸ் என்னன்றதை பார்த்துடலாமா? ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா 1 and 4 அப்படின்றது தான் தவறாக இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 2 இணைகள் வந்து சரியான இணைகள். அது என்னன்றதை பார்த்துடலாம். சர் சார்லஸ் மெட்காஃப் அப்படின்றவங்க இந்திய பத்திரிகைகளின் விடுதலையாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்திய பத்திரிகைகளின் விடுதலையாளர் யார் அப்படின்னா சார் மெட்காஃப் அப்படின்னு சொல்கிறது. இது எப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பத்திரிகைகளுடைய விடுதலையாளர்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகைகளுடைய விடுதலையாளர்னா அவங்கள நம்ம மரியாதை எப்படி கூப்பிடுவோம்? சார்னு கூப்பிடுவோம். அப்போ சார்லஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், தாளின் கீழே அச்சு பொறியாளருடைய பெயர் யாருடைய டைமில் அப்படின்னா வெல்லஸ்லியுடைய டைமில் தான் இது வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து கீழே தாளுக்கு கீழே அச்சு பொறியாளர் பெயர் அப்படிங்கும்போது அப்போ நியூஸ் பேப்பருக்கு கீழே, இப்போ இந்த பேப்பருக்கு கீழே நம்ம வெள்ளையாக நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. ஓகேங்களா? கருப்பில் தான் எழுதணும். அப்போ வெள்ளையாக எழுத முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வெள்ளையாக எழுத முடியாதனால வெல்லஸ்லி அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இது சின்ன சின்ன க்ளூ. இந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா பேர் வந்து மறக்காது. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்லேயும் வந்து பார்த்துருங்க. சர் சார்லஸ் மெட்காஃப் அப்படின்றவங்க வந்து லிபரேச்சர் ஆஃப் இந்தியன் பிரஸ் அண்ட் லார்ட் வெல்லஸ்லி அப்படின்றவங்க பிரிண்டர்ஸ் நேம் அட் த பாட்டம் ஆஃப் தி பேப்பர். இது ரெண்டும் மட்டும்தான் சரியானது. ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய 2 இணைகளும் தவறானது. அப்போ ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா 1 and 4.